நெக்ஸ்ட்டு கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நாணயம் அப்படி சொல்லப்படுறது. கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நாணயம் அப்படின்றது. சரியா? இது ஏன் அவருக்கான நாணயத்தை இப்போ ரிலீஸ் பண்ணணும்? எதுக்காக? அவர் தமிழ்நாட்டுக்கான அவரோட செயல்பாடு, அவரோட அர்ப்பணிப்பை போற்றும் விதமாக என்ன பண்ணுறோம், நூற்றாண்டுக்கான நாணயத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கான ஒப்புதலை என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்காங்க. அப்போ நூற்றாண்டுன்றது 1924 2024 வரைக்கும். சரியா? சரி, இதில் அவர் எத்தனை முறையாக முதலமைச்சராக இருந்திருக்காரு அப்படின்னா 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அப்படின்னா 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. சரி, இந்த 100 ரூபாய் நாணயமானது எவ்வளோ எடை அளவு இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டா என்னது 35 கிராம் இருக்க போகுது. ஒவ்வொரு முறையும் நாணயமோ இல்லைனா ரூபாய் நோட்டுகளோ புதுசாக அறிமுகப்படுத்தும் போது என்ன பண்ணுவாங்க, அதில் போட்டித் தேர்வில் கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறும். 10 ரூபா புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட போது பிஜேபி அரசாங்கத்தால் எல்லா ரூபாய்களும் மறுமுறை என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணும்போது அதில் எல்லாத்துலேயுமே கேள்வி இடம்பெற்றுச்சு. அதே மாதிரி இதுலேயும் கேள்விகள் இடம்பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அப்போ அது முக்கியமாக தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்துகிற தேர்வுகளில் கட்டாயமாக இதில் கேள்விகள் இடம்பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதை நம்ம என்னென்ன தெரிஞ்சுன்னா அது என்ன பொருளால் செய்யப்படுது அப்படின்றது. அப்போ 50% வெள்ளி கலக்குறாங்க, 40% தாமிரம் கலக்குறாங்க, 5% நிக்கல் கலக்குறாங்க, மீதமுள்ள 5% துத்தநாதம் கலக்குறாங்க. சரியா? அந்த தாதுக்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா தான் என்ன பண்ண முடியும், ஒரு பொருளை உருவாக்க முடியும். இப்போ என்ன பண்ணுவோம், கோல்டு, வெறும் பியூர் ஃபார்ம் ஆஃப் கோல்டு, 24 கேரட் கோல்டு என்ன பண்ண முடியாது, ஆபரணங்களா செய்ய முடியாது. ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பாங்க, இட் இஸ் லெஸ் டக்டிலிட்டி பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, அது தட்டையாவோ கம்பிகளாவோ நீட்ட முடியாது. அதுக்காக அது கூட என்ன சேர்க்கிறோம், தங்கத்து கூட என்ன சேர்க்கிறோம், செம்பு சேர்க்கிறோமா, என்ன சேர்க்கிறோம், 24 கேரட் 916 அப்படின்னு குறிப்பிடுறோம்ல. 916னா 91.6% கோல்டு, மீதம் உள்ளது என்ன சேர்க்கிறோம். அதெல்லாம் டிஎன்பிஎஸோட இறந்து போன கேள்விகள், எப்பப்பயோ கேட்டுட்டாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்விகள். அதெல்லாம் புரியுதா? அப்போ என்ன பொருட்கள் சேர்க்குறாங்கன்னா 50% வெள்ளியும், 40% தாமிரமும், 5% நிக்கலும், 5% துத்தநாதமும் என்ன பண்ணுறாங்க, இது கூட கலக்குறாங்க. சரி, அந்த ரூபாய் அப்படின்னா என்னது, இருபுறம் இருக்கும். அப்போ ஒரு புறத்தில் என்ன குறிப்பிடப்பட போகுது, மற்றொரு புறத்தில் என்ன குறிப்பிடப்பட போகுது அப்படின்றது தான் பார்க்கணும். ஒரு புறத்தில் என்ன பண்ணுறாங்க, முதல் பக்கத்தில் சிங்க தலையுடன் கூடிய அசோக தூண் இருக்குல்ல, அந்த அசோக தூண் தான் என்னது சிங்க முகம் கொண்டதாக இருக்க போகுது. அதுக்கு கீழே என்ன எழுதுறாங்க, குறிப்பிடுறாங்க அப்படின்னா சத்தியமேவ ஜெயத்தே பாரதம் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க. சத்தியமேவ ஜெயத்தே பாரதம் அப்படின்றது அது என்ன எழுத்து வடிவில் குறிப்பிடுறாங்கன்னா தேவனகிரி எழுத்து வடிவத்தில் குறிப்பிடுறாங்க. சரியா? அப்புறம் கீழே இந்தியா அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்தியான்றது ஆங்கிலத்தில் குறிப்பிட போறாங்க. சரியா? அப்ப முதல் பக்கத்துல சிங்கத்தலையுடன் கூட அசோக தூணும், சத்தியமேவ ஜெயத்தே பாரதம்ன்றது தேவனகிரி எழுத்து வடிவிலையும், இந்தியான்றத ஆங்கில வடிவிலையும் குறிப்பிடப்பட போறாங்க. இது ஒரு புறம். சரியா? மற்றொரு பக்கம் என்ன பண்ணாங்க, இரண்டாம் பக்கத்துல கலைஞரோட என்னது உருவப்படம். சரியா? கலைஞரோட படம், அது கீழே கலைஞர் எம் கருணாநிதி அப்படின்றது இடம்பெற போகுது. அது கீழே அவர் குறிப்பிட்ட தமிழ் வெல்க அப்படின்ற வாக்கியம், தமிழ் வெல்க அப்படின்ற வாக்கியத்தை தேவனகிரி மற்றும் ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட போறாங்க. கீழே நூற்றாண்டுக்கான ஆண்டு 1924 2024 வரைக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட போறாங்க. இதுதான் கலைஞர் நூற்றாண்டு நாணயம் அப்படின்றது. இதை மத்திய அரசாங்கம் ஒப்புதல் பெற்றுடுச்சு. இது என்ன பண்ணுவாங்க, என்ன சார் இது வெள்ளிலாம் கலக்குறாங்களே, இதோட ரூபாய் தற்போது என்னன்னா தற்காலிகமா இதோட மதிப்பீடு என்ன பண்றாங்க 2500 ரூபாய், ஒரு 100 ரூபாய் காயின். இது எவ்வளவு ரூபாய் நாணயம், 100 ரூபாய் நாணயம். அப்ப அது ஒரு 100 ரூபாய் நாணயம் 2500 ரூபாய் ஆகும் அப்படின்றாங்க. அப்ப எப்படி இது புழக்கத்துல விடுவாங்களா, கிடையாது. தபால் நிலையங்கள்ல, ஆர்பிஐ ஆபீஸ்ல, கவர்மெண்ட் ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க, பேங்க்ஸ்ல கிடைக்கும். இது ஒரு நினைவை போற்று விதமா என்ன பண்ணலாம், இதை வாங்கி வச்சுப்பாங்க. சரியா? புழக்கத்துல இதை என்ன பண்ண முடியாது, விட முடியாது. புரியுதா? இதுதான் கலைஞர் நூற்றாண்டு